Good morning to all. So we are going to see a command called tar. Okay, we are going to see a command called tar command. So last class, we have seen about the zip command. Okay, the zip command. So the purpose of tar command. Okay, what is the purpose of tar command is? It's used to archive. Archive-னா தெரியும்ல, உங்கள்கிட்ட நிறைய files இருக்கு, அந்த files வந்து ஒரு folderல archive பண்றதா. It's called tar is used for. It's used for archive your files. Archive. Okay, and what is the difference between uh, zip and tar is zip is used to compress. நீங்க compress-ம் பண்ணலாம். You can compress and archive. Okay, you can compress and archive. Okay, compress அப்படின்னா ஃபைலோட சைஸ் கம்மியாகும். நீங்க zip யூஸ் பண்ணி archive பண்ணும்போது the file size will be reduced. Okay, the file size will be reduced. Okay, but when come to tar, just it will archive. எல்லா ஃபைல்ஸையும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு you can have it. Okay, let's archive it. Let's create some files. Let's say okay, I don't have any files. Let's get into desktop directory. In desktop directory, let's create some files. Touch f1.txt, f2.txt, f3.txt, f4.txt. Okay, good. Fine. So ls -l. Okay, fine. We have created 4 files. Let's archive these files using tar -c for create archive. So -c stands for create archive file. Archive file. Okay, நீங்க files வந்து archive பண்ண போறீங்க. So file name, tar ஓட file name mention பண்ணோம். My files .tar. இந்த நேம்ல வந்து archive பண்ண சொல்றேன். Okay, -c stands for create, f stands for file. இந்த நேம்ல archive பண்ண சொல்றேன். எதனா archive பண்ண சொல்றேன்? star.txt. star.txt. txt files எல்லாமே நான் வந்து archive பண்ண சொல்ல போறேன். Okay, clear? Enter. See done. You can see my files.tar. So அப்ப archive ஆயிடுச்சு. Okay, actually வந்து உங்களுக்கு archive ஆகும்போது என்ன நடக்குதுன்னு தெரியாது. பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் I will remove this or archive. See, இப்போ நான் இந்த கமெண்ட் என்டர் பண்றேன். tar -cm my files.tar star.txt. நான் என்டர் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. அப்போ verbose mode சொல்லுவாங்க. V stands for verbose mode. verbose mode அப்படின்னா பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதோ அதை டீட்டெயிலா காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, அங்க போய் சாப்பிடுறீங்க. அப்போ வந்து அங்க இருக்க கிச்சன் ஏரியா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல எப்படி சமைக்கிறாங்க இதெல்லாம் தெரியாது. கரெக்டா? ஓகே, தெரியாது. கரெக்டா? பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன் செட்டப் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி சமைக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. கரெக்டா? ஸோ அது பேக்ரவுண்ட்ல நடக்கும். பேக்ரவுண்ட்ல சமைப்பாங்க. பட் உங்க ஃப்ரண்ட்ல யூ வில் பி ஹேவிங் யுவர் ஃபுட்ஸ். பட் நீங்க பேக்ரவுண்ட்ல நடக்கிற அந்த சமைக்கிற இது பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்மால் ஹோட்டல். அங்கே போனீங்கன்னா உங்களால் ஃப்ரண்ட்ல பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் verbose mode. B. Okay, tar. Okay, I will delete this. Rm my files. I will delete this. Good. Okay, tar -c B for verbose mode. Yes. My files dot tar star.txt. See, இப்போ பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது காமிக்கும். See, அப்ப பேக்ரவுண்ட்ல f1, f2, f3, f4 இந்த ஃபைல்ஸ்ல ஆர்கைவ் ஆயிருக்கு. ஓகே, see. Okay, let's delete these files because archive பண்ணிட்டோம். rm star.txt ல ஸ்டார்டர் எல்லா ஃபைல்ஸும் நான் delete பண்றேன். Okay, I'm deleting. That's all. So இந்த டார்க்குள்ள என்ன இருக்குன்னு you can see. Okay, இந்த டார்க்குள்ள we can see what are the files we have. Okay. Okay, fine. Okay, so எப்படி பார்க்கறதுன்னா tar -tf. So tf, t stands for view. T is used to view. Okay, view the content. My file star. See. Okay, இதே verbose mode போட்டாலும் போடலாம். Go for verbose mode. See, டீட்டெயிலா காமிக்கும். ஓகே, பேக்ரவுண்ட்ல டீட்டெயிலா காமிக்கும். V போட்டீங்கன்னா. ஸோ அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு archive ஆயிடும். Clear? Okay, good. Okay, you can also extract
நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆர்கைவ் தான் பண்ணும். டார் வந்து ஆர்கைவ் பண்ணும். டார் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ரஸும் பண்ணலாம். I'll be teaching you how to compress. ஆர்கைவ் வேற, கம்ப்ரஸ் வேற. ஆர்கைவ் தான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை ஆர்கைவ் பண்ணி இந்த ஃபோல்டரை ஷேர் பண்ண அப்படின்னா they can unzip it or extract it and they can access the files. That's called archive. Okay, so இது எப்படி extract பண்றது பார்க்கலாம். How to extract? Simple. Tar -export extract. உங்களுக்கு verbose வேணும்னா verbose mode நான் கொடுக்கல. -x f my files dot tar. Extract. Okay, let's remove that. ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து verbose mode போடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது. ஓகே, வி ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் போட்டாலே வி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட்ல எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, டன். இந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. கிளியர்? ஓகே, ஃபைன். Okay, let's go to Chrome. Most of the DevOps tools எல்லாமே டார்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்டா. ஓகே, டார்ல லினக்ஸ் மோஸ்டா நீங்க டார் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. Let's see. Maven ஒரு tool இருக்கு. Will be learning. Those who are attending my DevOps class. Okay, those who are attending my DevOps class will be learning Maven. So go to downloads. Okay, see here got tar file. So right click this, copy the link address. Okay, so I'll be teaching a new command. ஒரு லிங்க். ஓகே, நார்மலா இது ஒரு லிங்க். இந்த லிங்கை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபைல் டவுன்லோட் ஆகும். எனக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். Can you see? For me the file is downloading. Okay, இந்த லிங்கை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஓகே, இந்த லிங்கை நான் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா I can see the file is downloading. Okay, fine, good. இது வந்து ஒரு browser. This is the GUI. இந்த லிங்க் என்னால கிளிக் பண்ண முடியுது. இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். அப்போ இந்த லிங்க்ல இருந்து இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். பட் என்கிட்ட இருக்குது CLI. I have CLI. CLI இருந்து ஒரு லிங்க்ல இருந்து ஒரு ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? ஓகே, ஃப்ரம் CLI ஒரு லிங்க்ல இருந்து ஒரு ஃபைலை எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க? ஓகே, பிகாஸ் CLI-ல நீங்க டபுள் கிளிக்லாம் பண்ண முடியாது லிங்க்ல. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கோ ஃபார் கமாண்ட் கால் wget command. Okay, wget command is used to download the files from the link. Okay, wget command is used to download the files from the link. Okay, so wget and the link paste பண்ணிட்டீங்க அப்படின்னா your file will be downloaded. Okay, see. Okay, let's copy the link, but அங்க வந்து paste ஆகாது. Straight. See, paste ஆகாது. So what I do is this statement. So before that, I will also teach you one method. Just wait a minute. Okay, so in director, okay, okay, நீங்க டைரக்டா வந்து VMல லாகின் பண்ணி ஒர்க் பண்றப்பா what you can do is you can take the remote. Okay, நான் சொல்லி கொடுக்கிறேன் எப்படி remote எடுக்கிறது. This is your VM. Am I right? Okay, this is your VM. Okay, so இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த VM you're login. Okay, you're directly log into this VM. இந்த VMல ஒர்க் பண்றீங்க. But what you can do is இந்த VM okay, இந்த VM நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த VM நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க உங்க விண்டோஸ்ல இருந்து ரிமோட் எடுத்துக்கலாம். நீங்க உங்க விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோஸ்ல இருந்து ரிமோட் எடுத்து இந்த VMக்கு ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் த்ரூ SSH ப்ரோட்டோகால். ஸோ SSH ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ SSH ப்ரோட்டோகால் அப்படின்னா இது ஒரு கேட். ஓகே, SSH ப்ரோட்டோகால்ங்கிறது ஒரு கேட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா there will be some gate. Through the company, through that gate you will be going to company. Like same way, ஒரு விண்டோஸ் மிஷின்ல இருந்து ஒரு லினக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு SSH கேட் இருக்கும், ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால் வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு விண்டோஸ்ல இருந்து லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ பிஃபோர் கனெக்டிங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் திஸ், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு go to networks. Okay, okay, go to settings. I'll show you again. Right click, go to settings, go to network. Okay, go to network.
after getting into network actually NAT இருக்கும். Okay, NAT க்கு வந்து bridge adapter choose பண்ணிக்கோங்க. Choose bridge adapter. Okay, maybe later நான் சொல்றேன் what is NAT bridge adapter. So just choose bridge adapter. Okay, கொடுத்துட்டு bridge adapter choose பண்ணி select பண்ணிட்டு go to your terminal, type ifconfig. So ifconfig command யூஸ் பண்ணி உங்க மிஷினோட IP address நீங்க பார்க்கலாம். using ifconfig command, using ifconfig command உங்க மிஷினோட IP address, ஓகே, உங்களோட இந்த VM ஓட private IP address நீங்க பார்க்கலாம். see, this is my machine's private IP address. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மிஷினை நான் விண்டோஸ்ல இருந்து கனெக்ட் பண்ண போறேன் using CMD. I'll open my CMD. Okay, I'll open my CMD. Okay, I'll open my CMD. Okay, just a bit. Yeah. From this CMD, okay, from this CMD, I'm login to my this VM. எப்படின்னா SSH, okay, SSH மூலமா SSH, என்னோட யூசர் நேம் என்ன, who am I? DevOps. Okay, I log in as a DevOps user. So அப்ப DevOps user கொடுங்க. Okay, DevOps IP address, இந்த மிஷினோட IP address. Okay, 192.168.1.2. ஸோ வந்து நீங்க வந்து டேரக்டா விஎம்லே நீங்க ரன் பண்ணலாம் கமாண்ட்ஸ், இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்க விண்டோஸ்ல இருந்து விஎம் கனெக்ட் பண்ணிக்கலாம் த்ரூ SSH. ஓகே, உங்க விண்டோஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கனெக்ட் யுவர் விஎம் த்ரூ SSH. ஓகே, 192.168.1.2. see, it's asking for password. so password உங்களுக்கு தெரியும், DevOps 123. see, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். see, இப்போ கரெக்டா என்னோட விஎம்ல இருக்கேன். see, கிளியர். ஸோ அப்போ வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதுல ஒர்க் பண்றத விட இதுல கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதுக்குதான். ஓகே, அதுல ஒர்க் பண்றத நீங்க இந்த SSH எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்க டேரக்டா காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கிளியர். ஓகே, anyone have any doubts? Just yeah, I will unmute Kadiration. Yeah, yes, Kadiration. Do you have any doubts? சார், இப்போ நீங்க உங்க லோக்கல் லேப்டாப்ல இருந்து உங்க விஎம் மிஷின் கனெக்ட் பண்ணிக்கீங்க அப்படிதானே சார்? ஆமாம்மா, என்னோட லேப்டாப். ஓகே சார், என்னோட லோக்கல் லேப்டாப்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த விஎம் கனெக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டா கூட நீங்க ஒர்க் பண்ணலாம், டேரக்டா கூட நீங்க இதில் ஒர்க் பண்ணலாம். பட் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் நான் சொல்லித்தரேன். நான் என்ன பண்றேன், என்னோட விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து த்ரூ SSH நான் வந்து இந்த விஎம் கனெக்ட் பண்றேன். கிளியர்? ஓகே சார், சரி. anyone have any doubts? So okay, just for general knowledge, நீங்க வந்து ஒருவேளை டைரக்டாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ இவ்வளவு நீங்க அப்படிதான் ஒர்க் பண்ணீங்க. சார், இப்போ விஎம் கனெக்ட் பண்ணாம நம்மளால இது கனெக்ட் பண்ண முடியாது தானே சார், SSH கமாண்ட் யூஸ் பண்ணி? பண்ண முடியாது. உங்க விஎம் வந்து பவர் ஆன்ல இருந்தாதான் நீங்க SSH மூலமா கனெக்ட் பண்ண முடியும். உங்க விஎம் பவர் ஆஃப்ல இருந்தா கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, யா, AWS கன்சோல் வழியாவும் நீங்க SSH எடுத்து பண்ண முடியும் விஎம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட ஆக்சுவலி நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் பேஸ்ட் பண்ண முடியல, லிங்க் அதில் பேஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு நம்ம சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். இதில் போயிட்டு ஐ வாண்ட் எனேபிள் சம் செட்டிங்ஸ். ஸோ அதனால SSH எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் நான் SSH வந்து எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ SSH மூலியமா நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட விஎம் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு தேவை டெர்மினல் தான். யா, நான் காமிக்கிறேன். சேம் மெத்தட் தான், AWS கன்சோல்லையும் சேம் தான். சார், எனக்கு இன்னொரு டவுட். இப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த இன்னொரு சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு வந்து இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணாம நம்ம இந்த SSH கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்வரையும் கனெக்ட் பண்ணலாம் தானே, இந்த SSH கமாண்ட் யூஸ் பண்ணி? லைக் எப்படி கேக்குறீங்க, என்னோட சொல்லுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணிட்டு
அந்த சர்வருக்கு பதிலா ஒரு சர்வர் வந்து பவர் ஆன் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? ஒரு சர்வரை பவர் ஆன் ஆமா, பண்ணிருக்கீங்க. ஒரு சர்வர் லாகின் பண்ணிட்டேன். ஆனா அந்த சர்வர்ல இருந்து எனக்கு இன்னொரு சர்வருக்கு போகணும். அதுக்கு நம்ம இன்னொரு டெர்மினல் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த SSH கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணலாம் தானே இந்த சர்வர்ல இருந்து? கன் பண்ணலாம். ஐ ஷோ யூ. உங்க வேணும் நான் காமிக்கிறேன். அதுதான் சஜு அதான் கேட்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஐ கோ டு மை AWS அக்கௌண்ட். AWSல நான் சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. AWSல நான் வந்து AWSல ஆக்சுவலி AWSல வந்து சஜோ நீங்க AWSல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுல இருந்து VM கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதுவே ஒரு லினக்ஸ் மிஷின் தான். ஓகே, இதுவே ஒரு லினக்ஸ் மிஷின் தான். இதுலேயே ரெட் ஹாட் லினக்ஸ் இருக்கு. இதுலேயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நீங்க கேட்குறீங்க சொல்லிட்டு I'll show you how to correct. ஓகே, லினக்ஸ் சர்வர். ஓகே, I'll choose Amazon Linux. இல்லை ரெட் ஹாட் லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். It's your wish. You can choose anything. I'll choose Amazon Linux. That's all. Launch. Proceed with our keypad. Keypad எல்லாமே நான் ப்ரொசீட் பண்றேன். சஞ்சு நீங்க என்ன கேக்குறீங்க, இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து VM கனெக்ட் பண்றதானே கேக்குறீங்க, ஆர் CMD ல இருந்து இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு கேக்குறீங்களா? இல்ல சார், இதுதான் கேட்டேன். எனக்கு அதுவும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு அதான் இது எப்படி ஒர்க் பண்றது, இதுல இருந்து எப்படி நம்ம ரெட் ஹாட் VM கனெக்ட் பண்றது? ஆமா சார். யா ஓகே, எப்படி வேணா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இதுல இருந்து எப்படி ரெட் ஹாட் VM கனெக்ட் பண்றது சொல்றேன். ஸோ கதிரேஷ் நீங்க தானே கேட்டீங்க ஒரு சர்வர்ல இருந்து எப்படி நம்ம இது மாதிரி பண்றது? ஆமா ஆமா சார். யா எஸ் ஓகே. Actually, I'll show you. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is your Linux server. ஸோ இந்த லினக்ஸ் சர்வர்ல இருந்து ஓகே, இந்த லினக்ஸ் சர்வர்ல இருந்து என்னோட VM நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் சம் VPN. ஓகே, VPN மாதிரி சில விஷயங்கள் வேணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து இந்த VMங்கிறது இந்த லேப்டாப்ல லோக்கலா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த VMங்கிறது என்னோட லேப்டாப்ல லோக்கலா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பப்ளிக் IP அட்ரஸே கிடையாது. இந்த VMக்கு பப்ளிக் IP அட்ரஸ் கிடையாது, ஜஸ்ட் பிரைவேட் IP அட்ரஸ் இருக்கு. அப்போ இந்த VM எந்த நெட்வொர்க்ல இருக்கு? என்னோட நெட்வொர்க்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்க இருந்து இந்த லினக்ஸ் சர்வர்ல இருந்து இந்த VM நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ ஹாவ் டு செட்டப் VPN, ஒரு டனல் மாதிரி. இதுக்கும் அதுக்கும் ஒரு VPN கனெக்ஷன் மாதிரி நான் கிரியேட் பண்ணி அந்த டனல் மூலியமா தான் இந்த லினக்ஸ் சர்வர்ல இருந்து ஐ கேன் கனெக்ட் டு திஸ் லோக்கல் VM. இது லோக்கலா இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். லோக்கல் VMல கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஓகே இந்த சாரி பட் இதுல இருந்து ஓகே, பட் இந்த VMல இருந்து ஓகே, இந்த லோக்கல் VMல இருந்து என்னால இதுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, I'll show you. அது என்ன பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த லோக்கல் VMல இருந்து ஓகே, இந்த லோக்கல் VMல இருந்து இதுக்கு என்னால கனெக்ட் பண்ண முடியும் இந்த சர்வருக்கு. ஏன்னா இதுக்கு பப்ளிக் IP அட்ரஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு பப்ளிக் IP அட்ரஸ் இருக்கும்.
So in the local VM I can connect to this machine, but in the instance in the server I can't able to connect to my Red Hat VM because Red Hat VM private IP address. So we have to set up tunnel. Okay, we have to install some VPN like OpenVPN and WireGuard. This is VPNs and the VPN and configure funding up through that we can do it. Wait, I'll just show you. Port forwarding so long and the port forwarding method is funny. You can do that. Okay. Maybe in a later on panni kaamikiren. But what I'll do is I'll just delete this one. Now the key launch பண்ணிட்டேன். Yeah, I'll choose it. That's all. Okay, fine. Okay, so in the Red Hat machine, local Red Hat local machine. You can see who am I? See SRTCops. You can also see this Red Hat OS, EC, ETC, OS. Either போயிட்டு பார்க்கலாம். நீங்க எந்த OS login பண்றீங்க? See Red Hat OS. Okay, இப்போ in the local machine what I'm going to do, I'm going to connect this machine. Okay, இந்த machine connect பண்ண போறேன். So இது வந்து SSH -i வந்து identify. Okay, key password இருக்கும். Password வந்து key formatல இருக்குங்க. Password வந்து key formatல இருக்கும். I want to give the password. இந்த password வந்து எங்க இருக்கு அப்படின்னா, go to my file manager. You go to downloads. Yeah, my password is in downloads. Okay, password downloads la dhaan irukku. So slash that Red Hat. Okay, downloads la irukku. I'll mention this slash downloads Red Hat. Red Hat. Okay, so the key I mention பண்ணிக்கிறேன். இதனோட password. And the VM login பண்றதுக்கு இதான் password. Then I want to mention the username is to username at IP address, public IP address. Okay, and done. Yes. Okay, permission denied ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு வந்து I have to set the permission. Okay, just wait a minute. The permission denied. Okay, in the machine and the file இல்ல, I have to transfer this file to that VM. Okay, so in the key இருக்குல்ல, இந்த key வந்து I want to transfer into my VM. VM ல வந்து அந்த key இல்ல. So on the VM க்கு வந்து I want to transfer the file. So I'll use scp command. Scp command is when I can transfer it. Just wait a minute. Straight. So இதெல்லாம் teach பண்றேன். What is scp? இதெல்லாம் teach பண்றேன். scp local, yes, scp. So downloads. Yeah. Yeah, and that key. So இது வந்து I'm just so DevOps app. Fine. Yeah, copy rights. So
That is copied. Destination slash. Okay, sorry, நான் IP address தப்பா கொடுத்துட்டேன். அதாவது காப்பி ஆகல. ஸோ இந்த SCP நான் சொல்றேன். SCP இதில் செக்யூர்டு காப்பிங் ஃபைல். ஓகே, நீங்கள் ஒரு மிஷினில் இன்னொரு லினக்ஸ் மிஷினுக்கு வந்து காப்பி பண்ணணும். ஓகே, ஒரு மிஷினில் இன்னொரு மிஷின் காப்பி பண்ணணும். நீங்கள் SCP யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். SCP கமெண்ட் யூஸ் பண்ணி இட்ஸ் காப்பிட். லெட்ஸ் கோ அண்ட் செக். யா, காப்பி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அந்த ராங் ஐபி கொடுத்துட்டேன். 11 12 கொடுத்துட்டேன். இட்ஸ் 2 ஃபைன். ஓகே, let's close this. So இப்போ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்? I can log into my my Linux machine. Okay, so okay, path கரெக்டாக கொடுத்துல. Yeah, back permission is yes, home 400. Good. See, I log in. So if I correct வந்து I'm there in my Amazon Linux. You can check cat/etc OS Linux. Sorry. See, Amazon Linux. Okay, so அப்போ வந்து பார்த்தீங்கன்னா you can log in. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட லோக்கல் இந்த விஎம்ல இருந்து இந்த லோக்கல் விஎம்ல இருந்து இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகே, இது பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கனால இந்த லோக்கல் விஎம்ல இருந்து இந்த அமேசான் லினக்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். பட் இந்த அமேசான் லினக்ஸ் வந்து இந்த சர்வர்ல இருந்து ஓகே இந்த சர்வர்ல இருந்து நான் இந்த லோக்கல் விஎம் கனெக்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்க VPN செட் பண்ணணும். மேபி லேட்டரா நான் VPN செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, VPN செட் பண்ணி வாட் யூ கேன் டு இஸ் you can make a tunnel. Just wait. Yeah, using VPN we can make a tunnel make பண்ணதுக்கு அப்புறம் what you can do is you can connect to your local VM. Okay, clear? So but இதுவே நீங்க வந்து what you can do is இதுல ஓகே இதுல ஒரு VM நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஓகே இதுல ஒரு VM நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதுல ரெண்டு VM நீங்க கிரியேட் பண்றீங்க. இதுல ஒரு VM இன்னொரு VM கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு VM கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ அதனால AWS to AWS நீங்க கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். கிளியர் அது கிளியரா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் VPN அந்த மாதிரி சில விஷயங்கள் வேணும். To make from local VM connect. Clear? Okay. Kadesh, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்படின்னு? Yes. Okay. So this is how it works actually. Okay, let's connect to my local VM. So அப்போ வந்து விண்டோஸ்ல இருந்து எப்படி லோக்கல் VMல கனெக்ட் ஆகுது? Anyone? விண்டோஸ்ல இருந்து என்னோட விண்டோஸ் மிஷின் மட்டும் அப்போ வந்து எப்படியும் என்னோட லோக்கல் விஎம்க்கு வந்து பப்ளிக் ஐபி இல்லை. ஆனா எப்படி விண்டோஸ்ல இருந்து லோக்கல் விஎம்க்கு கனெக்ட் ஆகுது? எனிவன் எப்படி விண்டோஸ்ல லோக்கல் சேம் நெட்வொர்க்ல இருக்கு. யா மேபி சேம் நெட்வொர்க்ல இருக்கிறதுனால கனெக்ட் ஆகுது. யா, the answer is same network. என்னோட I'll show you IP config. Okay, I'll exit. Okay, IF config. See, either a Windows machine, either a Windows. You can check. See, okay, IPv4. Okay, you can check. Sorry, this is a adapter, Ethernet adapter. Yeah. So in the same network like another. Okay, you can easily connect. Clear? Okay, fine. Okay, see. இது 12, இதுதான் 12, 192.168.1.12. See, இது 1.2, 1.2, இது 1.12. So same IP, private IP means same network, not same IP, same network. Clear? So அப்ப ரெண்டுமே ஒரே இந்த VM ஒரே நெட்வொர்க்ல இருக்கனால
I can able to connect. அதனால தான் நான் என்ன பண்ணேன், bridge adapterக்கு மாத்தினேன். அதனால தான் நான் வந்து செட்டிங்ஸ்ல போய் just I change to bridge adapter. நெட்வொர்க்ல bridge adapter. நீங்க bridge adapter கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகும். உங்க விஎமும் உங்களோட விண்டோஸும் it will be connected to same network. இதே நீங்க NAT கொடுத்துட்டீங்க அப்படின்னா it will have different network act. Okay, so this is out of topics, but வந்து what I'm என்ன சிம்பிளா நீங்க ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா எஸ்எஸ் சூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் உங்க விஎம்க்கு பிரிட்ஜ் அடாப்டர் மாத்திடுங்க. ஓகே, உங்க விஎம்க்கு பிரிட்ஜ் அடாப்டர் மாத்திட்டு உங்க சிஎஃப்டில இருந்து எஸ்எஸ் சூஸ் பண்ணி உங்களோட விஎம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் கான்செப்ட். ஓகே, பட் எஸ்எச் பத்தி லேட்டரா ஐ வில் பி டீடைலி எக்ஸ்பிளைனிங் யூ. ஓகே, ஃபைன். எவரிவன் கிளியர்? காட் இட்? ஓகே, ஸோ இப்போ என்ன விஎம்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ டபுள்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூசிங் டபுள்கேட் கமாண்ட் யூ கேன் டவுன்லோட் files from the link. So that's the main thing. So I'll copy this link. See, in the link na copy panikira, right click, copy the link address. Okay, paste it here. So appo enna panikalam, in the link, okay, using from this link I can download the file. Okay, enter. Okay, so appo duplicate enna pannom appadina it will send a request to this file. So normally neenga vandu நீங்க கிளிக் பண்ணும்போது ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி டபுள்கேட் கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிங்க்குக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். ஓகே, மேபி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃபைல் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த நான் லிங்கை கிளிக் பண்றேன். I'll show you. சி, இந்த நான் லிங்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு ரெக்வஸ்ட் போகும் பாருங்க. சி, இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்க ட்ரை பண்ண தேவையா? ஓகே, சி போகுதா? ரெக்வஸ்ட் போகுதா? சி, ரெக்வஸ்ட் போகுதா? ரெக்வஸ்ட் போகுது. ஸோ எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். கிளியர்? அதே மாதிரி தான் இந்த டபுள்கேட் கமெண்ட் என்ன பண்ணும், இந்த லிங்க்குக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். தட்ஸ் ஆல். சி, HTTP request send பண்ணது ரெஸ்பான்ஸா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். Clear? Got it? Clear? Okay, so எப்படி பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுது எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டுக்கு யூஆர் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். இப்போ இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? ஜஸ்ட் நவ் ஐ டீச் யூ .-x H for extract, B for verbose mode வேணா கொடுத்துட்டோம். ஸோ டீடைலாக காமிக்கும். F for file. So name the file name. File name is the file name. See, now it is extract. See, extract ஆகல. அது பேர் files தான் extract ஆகும். You can see அந்த folder வந்து extract ஆயிடுச்சு. இப்போ அந்த folder குள்ள போய் you can see the content. These are the content inside that file. Clear? Okay. So even most of the Linux tools like Tomcat. Okay, most of the Linux tools like Tomcat. Okay, so அதுமே டாட் ஃபைல் தான் இருக்கும். ஸோ இதுமே நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி தான் யூ கேன் டவுன்லோட். ஏதோ ஒரு ஃபைல் நீங்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணா யூ கேன் யூஸ் டபுள்கேட் கமாண்ட். ஓகே, சி இங்க நான் என்ன பண்றேனோ அதுதான் இங்க இருக்கும். ஆக்சுவலி இந்த மிஷினா லாகின் பண்ணிட்டேன். ஷோ யூ வாட் ஸோ நாங்க காமிக்கிறேன். இருக்கா? ஓகே, ஜஸ்ட் அந்த மிஷின் வந்து நான் விண்டோஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் ரைட் கிளிக் டவுன்லோட். தட்ஸ் ஆல். பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நீங்க எஸ்எஸ் எடுத்து ஒர்க் பண்ணனால கொஞ்சம் நெட்வொர்க்லாம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, எஸ்எஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஸோ அதனால ஓகே. சி, காட் இட்? டாம்கேட். முன்னாடி மேவிங் டவுன் பண்ணோம், இப்போ டாம்கேட். ஸோ யூ கேன் ஆல்சோ எக்ஸ்ட்ராக்ட் இட். ஓகே, ஸோ காப்பி திஸ் டு my home directory. Okay, fine. Clear? So the Tomcat will be extract பண்ணிக்கலாம். .-xvf Tomcat. Okay, see extracted. Clear? So extract ஆயிடுச்சு. See, ls-l போட்டு போகணும் extract ஆனது. See,
directory, extract access, so cd apache tomcat. Clear? புரிச்சா how to extract? Clear? Okay. Clear bro. Bro எனக்கு ஒரு டவுட். Yes. இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் வேணா இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ்ல இருக்கும்போது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ்ல ஐபி அட்ரஸ் டூப்ளிகேட் ஆக சான்ஸ் இருக்கா? சேம் வேற வேற கம்ப்யூட்டருக்கு சேம் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுமா? நீங்க ஒரே நெட்வொர்க்ல இருக்கீங்க, உங்க கம்பெனி நெட்வொர்க்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாமே கம்பெனிக்குள்ள இருக்க எல்லாமே கம்பெனியோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐபி ரேஞ்சஸ் இருக்கும், லைக் டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸா இருக்கும். யாருக்குமே ஒரே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரே ஃபோன் நம்பர், எனக்கு ஒரே ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ்? எரர் காஸ் ஆகும். கரெக்டா? அப்போ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ரிப்பீட்டே ஆகாது. ஆனா ரெண்டு ஐபி அட்ரஸ் இருக்கு, பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி will not be safe. பப்ளிக் ஐபிங்கிறது நம்ம ஃபோன் நம்பர் மாதிரி. எனக்கு எப்படி வேற ஃபோன் நம்பர், உங்களுக்கு எப்படி யாருக்குமே சேம் ஃபோன் நம்பர் இருக்கே இல்லை, வாய்ப்பே இல்லை. யாருக்கும் சேம் ஃபோன் நம்பர் இருக்காது. அது தான் பப்ளிக் ஐபி. இப்போ பப்ளிக் ஐபி வந்து சேமாவே இருக்காது. பட் பிரைவேட் ஐபி எப்படின்னா ஒரு நெட்வொர்க்குக்கும் இன்னொரு நெட்வொர்க்குக்கும் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், ஓகே, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு பிரைவேட் ஐபி வந்து சேம் ஆக்கலாம். ஆனால் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றவங்களுக்கு பிரைவேட் ஐபி டிஃபரா தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ மேபி ஐ வில் டீச் யூ நெட்வொர்க்கிங், மேபி ஐ வில் டீச் யூ இன் செப்பரேட் கிளாஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃப்ளோக்கு சொல்றேன். ஸோ எப்படின்னா இதுதான் உங்களோட ஆஃபீஸ். ஸோ ஓகே, இது உங்களோட ஆஃபீஸ். ஸோ இது உங்களோட ரவுட்டர், இது உங்க ரவுட்டர். ஓகே, இஸ் யுவர் ரவுட்டர். ஸோ இது வந்து அனதர் ஆஃபீஸ், அவங்களோட ரவுட்டர். இது ஆக்சுவலி இஸ் தேர் ரவுட்டர். ஓகே ஃபைன். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாருமே உங்க கம்பெனியோட ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்போ உங்க எல்லா டிவைசஸ், நீங்க இங்க எந்தெந்த டிவைசஸ்ல லைக் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ, வைஃபையோ இல்லை ஈத்தர்நெட்டோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ, உங்க ஃபோனு, உங்க லேப்டாப்பு, டேப்லெட்டு எல்லாத்துலேயும் நீங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிரைவேட் இன்சைட் த நெட்வொர்க். அப்போ இந்த நெட்வொர்க்குள்ள டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஐபி தான் இருக்கும். ஓகே, பட் பப்ளிக் ஐபி வந்து யூனிக்கா இருக்கும். ஓகே, பப்ளிக் ஐபியும் யூனிக்கா இருக்கும். ஓகே, ஸோ பப்ளிக் ஐபி யூனிக்கா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கன்சிடர் திஸ் டிசிஎஸ் அண்ட் லெட்ஸ் கன்சிடர் திஸ் விப்ரோ. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனிக்கும் ஓகே இந்த கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஐபி தான் இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் பப்ளிக் ஐபிங்கிறது யூனிக், மாறவே மாறாது. மீன்ஸ் சேமாவே இருக்காது. பப்ளிக் ஐபிங்கிறது சேமாவே இருக்காது, இருக்கே வாய்ப்பே கிடையாது. ஓகே, பட் பிரைவேட் ஐபி வந்து இவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பிரைவேட் ஐபி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நீங்க என்ன பிரைவேட் ஐபி யூஸ் பண்றீங்கன்னா அதே பிரைவேட் ஐபி அவங்க யூஸ் பண்ணலாம் இன்சைட் தி நெட்வொர்க். நீங்க என்ன பிரைவேட் ஐபி யூஸ் பண்றீங்க அதே பிரைவேட் ஐபி அவங்க யூஸ் பண்ணலாம். பட் டிராஃபிக் வரும்போது ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஐபிக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் பிரைவேட் ஐபிக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ இன்சைட் தி நெட்வொர்க், ஓகே, இன்சைட் தி நெட்வொர்க் பிரைவேட் ஐபி டிஃபரா தான் இருக்கும். ஓகே, பட் அவுட் சைட் நெட்வொர்க் பிரைவேட் ஐபி சேமா இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து லேட்டரா உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பட் காமனா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா இந்த ஐபி ஷுட் நாட் பி ஐபி சேமாவே இருக்காது. கிளியர்? ஃபைன். ஓகே, ஐபி வந்து சேமா இருக்காது, ஐபி அட்ரஸ். கிளியர்? புரிஞ்சா? Got it? Fine. Let's move to next one. So this is how you can do it. Now what you can do is I'll share the networking class video if you want. நான் எல்லாருக்குமே நான் என்னோட networking class video ஷேர் பண்றேன். My team will share you. Okay, you can watch that video. So அதில் clear ரவுட்டர்ஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி என்ன, பப்ளிக் ஐபி ரேஞ்ச் என்ன, பிரைவேட் ஐபி என்ன, பிரைவேட் ஐபியோட ரேஞ்ச் என்ன, அதுக்கப்புறம் வந்து எவ்ரிதிங் ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, சப்நெட்னா என்ன, etc. Everything I explained. Okay, fine. Okay, fine. ஸோ இப்போ எப்படி வந்து டார் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி டார் ஃபைல் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் we have done with this. இப்போ ஒரு டார் ஃபைல் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது பார்க்கலாம். how to compress a tar file. ஓகே, ஒரு டார் ஃபைல் எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, okay, I'll show you. Come on.
Okay, so CD desktop. Yeah, okay, fine. So இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆர்கைவ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நான் வந்து ஜஸ்ட் ஆர்கைவ் தான் பண்ணியிருக்கேன், கம்ப்ரஸ் பண்ணலை. வாட் ஐ டன், ஜஸ்ட் ஐ ஆர்கைவ் திஸ், கம்ப்ரஸ் பண்ணலை. ஓகே, வெறும் ஆர்கைவ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, யூ கேன் see the file size. Okay, just I run the archive. So okay, what I do is just a minute. What I do is I'll extract this dot hyphen x of f hyphen x. எனக்கு அந்த ஃபைல்ஸ் வேணும், extract பண்றேன். Okay, extract பண்றேன். So just நான் இதை archive தான் பண்ணிருக்கேன். இப்போ நான் இது compress பண்ண போறேன். I'm going to compress this. Archive பண்ணி compress பண்ண போறேன். I'm going to archive பண்ணி compress பண்ண போறேன். அப்போ இந்த ஃபைல்ஸ் நாட்ல I'll show you cd double. இந்த ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. gz வந்தாலே கம்ப்ரஸ்ட், z வந்தாலே they have compressed it. டார்ல ஆர்கைவ் பண்ணி they have compressed the file. கம்ப்ரஸ் பண்ணா ஃபைலோட சைஸ் வந்து குறையும். ஓகே, கம்ப்ரஸ் பண்ணா ஃபைலோட சைஸ் வந்து குறையும். ஓகே, ஸோ லெட்ஸ் go to our desktop to நம்மளும் வந்து என்ன பண்ணோம், முன்னாடி வெறும் ஆர்கைவ் தான் பண்ணோம், இப்போ கம்ப்ரஸும் பண்ண போறோம். ஓகே, let's show you dot hyphen c stands for archive. Okay, sorry, hyphen c stands for create, z stands for archive, sorry, compress. Okay, c stands for create archive, z stands for compress. நம்ம compress பண்ண போறோம். Okay, f. Okay, so hyphen c zf. If you want you can add v வேணா நீங்க verbose mode add பண்ணிக்கலாம். So c stands for create. Okay, c stands for create, hyphen z stands for compress. Okay, compress. Okay, v stands for verbose, f stands for file. Okay, so let's give a name as compressed file dot gz compress can have extension gz dot gz start dot txt. ஓகே, அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த எல்லா ஃபைல்ஸும் எனக்கு ஆர்கைவ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்கைவ் சி வந்து என்ன பண்ணும், ஆர்கைவ் பண்ணும், இசட் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். கிளியர்? சி தெரியுதா? ஃபைல் சைஸ் தெரியுதா? ரெண்டுக்கும் ஃபைல் சைஸ் தெரியுதா? கேன் யூ see the file size? தெரியுதா? இது வெறும் ஆர்கைவ் மட்டும் பண்ணியிருக்கேன், இது கம்ப்ரஸும் பண்ணியிருக்கேன். கிளியர்? காட் இட்? பட் zip வந்து பை டிஃபால்ட் ஆர்கைவ் பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணும் பை டிஃபால்ட் zip. பட் டார் யூஸ் பண்ணி நீங்க ஆர்கைவ் மட்டும் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்கைவ் பிளஸ் கம்ப்ரஸ், யூ கேன் டூ த போத். கிளியர்? எவ்ரிவன் கிளியர்? ஃபைல் சைஸ் பாத்தீங்களா, கம்ப்ரஸ் ஆயிடும். கிளியர் ப்ரோ டார் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியுமா? இப்போ zip யூஸ் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி டாருக்கு சொல்லுங்க. பண்ண முடியும், பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். ஓகே, I'll show you. Just a bit. So I'll remove this. First, remove பண்ணிக்கிறேன். And also remove this. Okay, fine. So now what I do, I'll show you. Tar hyphen c pf create archive my files dot txt. First நான் archive பண்ணிக்கிறேன். So then I archive. இப்போ you can create the password அதுக்கு செட் பண்ணிக்கலாம். gpg னு ஒரு கமாண்ட் இருக்கு. Okay, using gpg command you can encrypt it. Okay, gpg hyphen c. Okay, c stands for symmetric encryption சொல்லுவாங்க, symmetric encryption. அப்புறம் my files dot. See, it's asking for password enter பண்ணுங்க.
I have entered insecure password. Like insecure password தான் கொடுத்துருக்கேன். இன்செக்யூர் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். அதனால இது இன்செக்யூர் சொல்லுது. டேக் இஸ் பரவாயில்ல, இதை எடுத்துக்கோ சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, திரும்பி பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லுது கன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே, ஸோ எல்எஸ். ஸோ இப்போ வந்து ஐ ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் vf my files. Okay, this treatment. One second. இதெல்லாம் delete பண்ணிடுறேன். Dot. Confuse ஆகும் உங்களுக்கு. Dot txt. Okay, good. இதுவும் delete பண்ணிடுறேன். நான் actually இதுதான் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர். ஓகே, இதான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர். ஓகே, ஃபைன். ஸோ இதுவும் நான் delete பண்ணிடுறேன். எனக்கு இதுவும் தேவையில்லை. ஓகே, ஃபைன். ஓகே, இதான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர். இப்போ இதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது யார்கிட்ட வேணா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க டீக்ரிப்ட் பண்ணணும். If you want to decrypt this, you can decrypt this. ஓகே, எப்படி டீக்ரிப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா I'll show you. GPG யூஸ் பண்ணி தான் நீங்க encrypt பண்ணிருக்கீங்க. ஸோ சேம் GPG கமாண்ட் யூஸ் பண்ணி you can decrypt. ஸோ -c stands for encrypt, -c stands for encrypt, -d stands for decrypt. File name கொடுத்துட்டு just you can give the n. Okay, like I'll give d and put okay, good data better than my files. One second. Yeah, fine. See, okay, you got this. So now try to extract it. X. Okay, so இது மாதிரி நீங்க வந்து you can do like this. Encrypt பண்ணி decrypt பண்ணிக்கலாம். Clear? Got it? So இந்த command யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து tar file encrypt பண்ண முடியும். Okay bro. Okay, fine. இது வந்து tar file மட்டும் இல்ல, you can use encryption. இது GPG-ங்கிற common encryption தான். So இது யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபைலை கூட encrypt பண்ணலாம். Okay, fine. Any other doubts? ப்ரோ இப்போ இந்த டீக்ரிப்ட் பண்ணீங்கல்ல, இது கரெக்ட்டா எந்த மெஷின்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணோமோ அந்த மெஷின்ல மட்டும் தான். ஹலோ, யா எந்த மெஷின்ல வந்து இல்ல எந்த மெஷின்ல என்கிரிப்ட் பண்றோமோ அதே மெஷின்ல டீக்ரிப்ட் பண்ணா மட்டும்தான் அது டீக்ரிப்ட் ஆகுமா, இல்ல எல்லாம் எந்த மெஷின்ல எல்லா மெஷின் ஆயிடும்? இல்ல பாஸ்வேர்ட் தான் நீங்க கொடுக்குறீங்களா, எந்த மெஷின்ல போட்டு அந்த பாஸ்வேர்ட் கரெக்ட்டா போட்டீங்கன்னா டிக்ரிப்ட் ஆயிடும். இப்போ நீங்க டீக்ரிப்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்ச்சா? ஆமா, பாஸ்வேர்ட் கொடுத்தேன் ஆக்சுவலி நான். ஓகே ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலி. ஓகே, இட் லாஸ்ட் ஃபார் பாஸ்வேர்ட். ஓகே, என்ன பாஸ்வேர்ட் கேட்ச்சுனா என்கிரிப்ட் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணும்போது கேட்டுச்சு, பட் டீக்ரிப்ட் பண்ணும்போது கேட்ட மாதிரி தெரியல, அதுக்காக தான் கேட்டேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, இட் லாஸ்ட் ஃபார் பாஸ்வேர்ட். ஓகே ஓகே யா. So let's see tomorrow. Fine. Thank you. Thank you, sir. Thank you bro. Yeah, thank you.